ஹாய், இன்னைக்கான வீடியோவில் நம்ம சில சென்டென்ஸ்களை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். அவன் என்ன வாங்கினான், அவன் என்ன வாங்கினான் அப்படின்னு கேட்போம்ல. வாங்கினான் அப்படின்னாலே அது பாஸ்ட் ஆயிடுச்சு. வாங்குகிறான் அப்படின்னு கேட்கல, வாங்குவான் அப்படியும் கேட்கல, வாங்கினான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். இதில் நோட் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னா என்ன. என்ன அப்படின்னு வந்துட்டாலே இது WH கொஸ்டின். ஸோ WH கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வரும். வாட், என்ன. அவன் வாங்கினான் அப்படின்னு இருக்கா. அவன் அப்படின்னா என்ன, ஹி. வாங்கினான் அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்போம், பாஸ்ட்ல தான் கேட்கணும். ஸோ டிட், வாட் டிட் ஹி. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. டிட் வந்திருக்கனால பை தான் போடணும். வாட் டிட் ஹி பை. வாங்கினான் அப்படின்னா பாஸ்ட் தான். ஸோ பாட் அப்படின்னு போடக்கூடாது. டிட் யூஸ் பண்ணாலே பை தான் போடணும். டிட் பிளஸ் பை தான் பாட். ஓகேவா. நான் உனக்கு பின்னாடி இருந்தேன், நான் உனக்கு பின்னாடி இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ, நான் அப்படின்னா ஐ. இருந்தேன் அப்படின்றது பாஸ்ட்ல, சரியா. இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றாங்க. அப்போ வாஸ், ஐ வாஸ். பின்னாடி அப்படின்னா என்ன, பிஹைண்ட். உனக்கு பின்னாடி சொல்லும் போது பிஹைண்ட் யூ. ஐ வாஸ் பிஹைண்ட் யூ. நான் உனக்கு பின்னாடி இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் பிஹைண்ட் யூ. இன்னும் வேலை பார்த்து கொண்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் வேலை பார்த்து கொண்டு இருக்கியா அப்படின்னு. கொண்டு அப்படின்னாலே கண்டினியூஸ், ING சேர்க்கணும். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டு யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்கலாம், ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். டு யூ ஒர்க் அப்படின்னா ஒரு சாதாரணமான ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின். இங்க ஆர் யூ வருமா டு யூ வருமா அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஆர் யூ ஒர்க், டு யூ ஒர்க் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர் யூ ஒர்க்குங்கிறத எப்போ கேட்கணும், டு யூ ஒர்க்குங்கிறத எப்போ கேட்கணும் அப்படின்னா, டு யூ ஒர்க் அப்படின்னா சாதாரணமா ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. டு யூ ஒர்க் எப்பயாவது மீட் பண்ணும்போது சில சமயங்கள் நம்ம கேட்போம், நீங்க வேலை பார்க்குறீங்களா, எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ நீங்க டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க நீங்கள் இன்னும் வேலை பார்த்து கொண்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இது எந்த சிச்சுவேஷன்ல பேசப்படுது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் வேலை பார்த்து கொண்டு இருக்கியா அப்படின்னா நீங்க போன் பண்ணி பேசும்போதோ இல்ல இப்போ அவனை நீங்க கூப்பிடணும், ஆனா அவன் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இது. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் யூ. இங்க டூ யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் யூ. இன்னும் அப்படின்னா ஸ்டில். வேலை பார்த்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது ஒர்க்கிங். பார்த்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது ஒர்க்கிங். ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் கொஸ்டின் மார்க். நான் ஆபீஸுக்கு வெளியே காத்து கொண்டு இருக்கிறேன். அவங்க ஆபீஸுக்கு வெளியே காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படின்னா ஐ ஆம். காத்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது கண்டினியூஸ் தானே. அப்போ ஆம், ஐ வந்திருக்கனால ஆம் போட்டு ING கண்டினியூஸ்ல. ஐ ஆம். காத்து கொண்டு அப்படின்னா என்ன, வெயிட் பண்றது. ஸோ வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங். எங்க வெயிட் பண்றாங்களா, ஆபீஸுக்கு வெளியே. வெளியே அப்படின்னா அவுட் சைடு. அவுட் சைட். ஆபீஸுக்கு அப்படி சொல்லும் போது த ஆபீஸ். ஐ எம் வெயிட்டிங் அவுட் சைட் த ஆபீஸ். நான் ஆபீஸுக்கு வெளியே காத்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் அவுட் சைட் த ஆபீஸ். நீ வந்துகிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் போன கொஸ்டின் மாதிரி தான். அதாவது நான் ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டோம்ல. நீ ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்டாதான் டு யூ ஒர்க் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்கலாம். நீ இப்போ
இப்போ அதாவது ப்ரெசன்ட்ல கேட்டா டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல அப்ப இப்ப நடந்திருக்கிற செயலை கேட்கும் போது நம்ம ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரிதான் நீ வந்துகிட்டு இருக்கியா இல்லையா, நீ வர்றியா அப்படின்னு கேட்டா ஆர் யூ கம் அப்படின்னு கேட்கலாம். நீ வந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸா கேக்குறாங்களா, அப்போ ஆர் யூ கம்மிங், ஆர் யூ கம்மிங், இல்லையா அப்படின்னா என்ன, ஆர் நாட், ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், நீ வர்றியா இல்லையா, நீ வந்துட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னா ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறாங்க. எப்படி இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு கேக்குறது, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம கேள்வி கேட்போம்ல, சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு, அதை தான் கேக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஹவ், இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறதுனால பாஸ்ட் என்ன போடுவோம், வாஸ். சாப்பாடு அப்படின்னா த ஃபுட், ஹவ் வாஸ் த ஃபுட். சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹவ் வாஸ் த ஃபுட். நீ ஏன் அங்க போன அப்படின்னு கேக்குறது, நீ ஏன் அங்க போனாய் அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறாங்க. நீ ஏன் அங்க போன அப்பனா, நீ அப்படின்னா நமக்கு தெரியும் யூ அப்படின்னு, ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு தெரியும், அங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. போறதுக்கு என்ன கோ, ஒய், ஏன், டிட். போனாய் அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறாங்கல்ல டிட். நீ ஒய் டிட் யூ, அங்க போன, அங்க அப்படின்னா கோ தேர், தேர் அப்படின்னா அங்க, கோ தேர் அப்படின்னா அங்க போன. why did you go there. அவள் உன்னை கேட்டாளா, அவள் உன்னை கேட்டாளா அப்படின்னு இருக்கு. அவள் அப்படின்னா சி, கொஸ்டின் பாஸ்ட்ல இருக்கனால டிட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், டிட். அவள் அப்படின்னா சி, உன்னை கேட்டாளா அப்படின்னா ஆஸ்க் யூ. ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தெரியலன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவள் உன்னை கேட்டாள், பாசிட்டிவ்ல சொல்லி பாருங்க. சி ஆஸ்க் யூ அப்படின்னா அவள் உன்னை கேட்டாள். அவள் உன்னை கேட்டாளா அப்படின்னு சொல்லும் போது டிட் சி ஆஸ்க் யூ. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லி பார்த்துட்டு நெகட்டிவா சொல்லி பாருங்க. நான் இன்னும் தயாராகல அப்படின்னு சொல்றாங்க. நான் தயாராகிறேன் அப்படின்னா இல்ல, நான் தயாராகல அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க. அப்போ நாட் யூஸ் பண்ணணும். நான் அப்படின்னா ஐ எம் நாட், இன்னும் அப்படின்னா yet. தயாராகல அப்படின்னு சொல்ற, தயார்னா ரெடி, அப்ப தயாராகல நாட் ரெடி. ஐ எம் நாட் yet ரெடி, ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா நான் தயாராகல, எட்டுன்றதுனால நம்ம இன்னும் அப்படின்னு சேர்த்திருக்கோம். அவளை பார்க்காத அப்படின்னு சொல்றோமா, நெகட்டிவா சொல்றாங்க. அவளை பார்க்காத, அவளை பாரு அப்படின்னு சொல்லும் போது லுக் அட் ஹர் அப்படின்னு சொல்லுவோமா, அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது டோன்ட் லுக் அட் ஹர். அவளை அப்படின்னு சொல்லும் போது ஹர். டோன்ட் அப்படின்னா பார்க்காத, டோன்ட் லுக் அப்படின்னா பார்க்காத. அவளைன்னு சொல்லும் போது அட் ஹர், அவளை பார்க்காத, டோன்ட் லுக் அட் ஹர். இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க், நீ ஏன் அன்று வரவில்லை, இதுதான் உங்களுக்கான ஹோம்வொர்க். இதற்கான பதிலை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.